ஆமாம், இன்னைக்கு ஸ்டாலின் ராஜாங்கத்துக்கு பிறந்த நாள். அதனால் வெஸ்டர்ன் முறைப்படி ஒரு கேக் வெட்டப்படுகிறது. அவருக்கு எத்தனாவது பிறந்த நாள்னு உண்மையை சொல்லிடுங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். ஸ்டாலின் ராஜாங்கம் இப்போ அமெரிக்கன் காலேஜினுடைய பேராசிரியராக இருக்கார். அது இல்லை, அவருடைய நிறைய பேர் பேராசிரியர்களாக இருக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 13 பேராசிரியர்களோ 14 பேராசிரியர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் யாருன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியாது. இல்லை, பெரும்பான்மையான இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய இலக்கிய பயிற்சி முகாம் நடக்குது. இதுலேருந்து 10 கிலோமீட்டருக்கு ஒரு தமிழ் பேராசிரியர் கூட எட்டி கூட பார்க்கல. அப்புறம் சொன்னால் நீங்கள் எங்களை திட்டுறீங்க சார்ன்றாங்க. இல்லை, என்ன பண்ணணும்? தன்னுடைய காலேஜில் படிக்கிற பிரைட்டாக இருக்கிற ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பசங்களை கூட்டின்னு 5 பேரை சேர்த்து நீங்கள் உட்காந்து கேளு, நாங்கள் தான் கற்றுக்காத விட்டோம், நீங்களாச்சும் கற்றுங்கன்னு சொல்லணும்ல. எதுவுமே நடக்கலைங்க. அந்த யூஜிசி ஸ்கேல் வாங்கிக்கின்னு அப்படியே ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்துன்னு அப்படியே இருந்துட்டு ஒரு நாள் ஜெயகாந்த் சொல்கிறார், ஒரு நாள் ரிட்டையர் ஆகிறார்கள், இன்னொரு நாள் செத்து போகிறார்கள், அதோட முடிஞ்சிச்சுன்றாங்க. இல்லை, இவங்களாம் ஜெயமோகன் சொல்கிறார், ஒரு நாள் அமெரிக்கன் காலேஜில் ஸ்டாலின் ராஜாங்கம் மாதிரியான மேதைகள் இருப்பது அந்த கல்லூரிக்கான பெருமிதங்களில் ஒன்றுன்னு சொல்கிறார். அதான் முக்கியம். அந்த மாதிரியான ஆட்கள் பேராசிரியர்கள்ன்ற இடத்தெல்லாம் தாண்டி போய் நான் வாழும் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக மிகப்பெரிய மேதைகளாக கருதப்படுறாங்க. அவங்க தான் 1-2 எனக்கு அப்போ இருந்து பிரசிடென்சி காலேஜில் வேலை பார்த்த இன்குலாப்பில் ஆரம்பித்து மார்க்ஸு அப்படி கொஞ்சம் பேர் தான் இன்றைக்கும் நம்முடைய தமிழர்களுடைய நினைவுகளில் இருக்கிறாங்க. மீதி பேர்லாம் எவ்வளோ பேர் வந்தார்கள் போனார்கள்னு அப்படி முடிஞ்சிடுச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பெருமிதமான விஷயம் ஸ்டாலின் எங்கள் மாவட்டத்துக்கார், செங்கத்துக்கு பக்கத்தில் முன்னூர்மங்கலம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அப்படி சித்தப்பா சிபிஎம்மில் பெரிய ஆக்டிவிஸ்டாக இருந்தார், ஜெயக்குமார் தோழர்னு. அவருடைய கைப்பிடிச்சி ரெகுலராக ஸ்டாலின் வருவார். நான் ஒரு பெரிய ஆளுமையெல்லாம் கருதின பிறகு நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நீங்கள் இங்கே வரணுன்னு, அண்ணே நான்லாம் கலை இலக்கியெல்லாம் பார்த்து தானே இந்த மாதிரிலாம் ஆனேன்னாரு. நம்மளுக்கு தெரியாதவே நிறைய பேர் அப்படி ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. 2 பேருமே மிக நெருக்கமாக உணரக்கூடிய தோழர்களாக இருக்கிறார்கள். இந்த அமர்வை மிக மிக முக்கியமான அமர்வாக கருதுகிறோம். தயவுசெய்து இந்த வெளியில் இருக்கிற தோழர் கூட ஒரு சேர் எடுத்து உள்ளே வந்துடலாம். அந்த வெளியில் யாருமே இருக்க வேணாம். ரொம்ப கவனமாக இந்த அமர்வை நாம் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் சமூகவியல், அபிலாஷ் கிட்டலாம் இந்த சப்ஜெக்ட் சொன்னோம். சமூகவியல்னால் எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, நான் வரலன்ட்டார். அப்புறம் தான் அவர் வேறு சப்ஜெக்ட் கூட்டோம். ஆனால் சமீபத்தில் அமெரிக்கன் காலேஜில் இந்த சப்ஜெக்டில் ஒரு 2 நாள் கருத்தரங்கம் நடந்துச்சு. பாரதி மேடம்லாம் ரொம்ப ஆர்வமாக அதுக்கு அந்த கருத்தரங்கத்தில் போய் ரொம்ப பிரமாதமான அமர்வுகளாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதில் அதை விஜய் மாதிரி ஒரு ஆள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஏன் ஆனார்? நம்ம ஐயோ திடீர்னு இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு அதிர்ச்சிக்குது இல்லை, அதெல்லாம் திடீர்னு நிகழ்ந்ததா? அதுக்கு ஒரு மனநிலை இருக்குதா? அந்த மனநிலை என்ன, தமிழர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது? அந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் இன்றைக்கி பேச போகிறாங்க. இந்த ஃபோன்லாம் சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டு, ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ஆகுது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக இந்த அமர்வுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அமர்வை ஸ்டாலின் ராஜாங்கத்தை துவங்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதால் நானே சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிடுறேன். பரவாயில்ல தோழர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க.
நீலாம் பேச ஆரம்பிச்சின்னா பேச்சே நிறுத்த மாட்டேன், ரொம்ப சத்தமாக பேசுவேன்னு. ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா, டாக்டர் வந்து ஒரு 15 நாளைக்கு என்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய தொண்டையில் ஒரு பிரச்சனை. அப்புறம் அதை மீறி தர்மா பவாவை சொன்ன மாதிரி, பவாவை பற்றி சொன்ன மாதிரி இந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நான் கிளம்பி வந்தேன். நண்பர்களே, நான் என் வீட்டில் இது வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடினதில்லை. ஏன்னா பிறந்தநாள்ன்றது யாருக்கும் தெரியாது, எது பிறந்தநாள்னு தெரியாது. ஏன்னா பிறந்தநாள் ஹெட்மாஸ்டர் கொடுத்தது தான், அதனால் நமக்கு ஒரே பிறந்தநாள் தான். அதனால் அதை நம்ம உண்மையாகவும் வச்சுக்கிறது, அதனால் அந்த மாதிரி ஒன்று பண்ணதில்லை. ஆனால் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு அரங்கில் நண்பர்கள் ரொம்ப அன்பின் நிமித்தமாக இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, நான் வந்து உங்களோட பேச போகிறது, நானும் டாக்டர் தர்மராஜ் அவர்களைப் போல என்னுடைய சில அனுபவங்களை பற்றி, அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கேன். இப்போ நாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக நேற்றுலேருந்து கதை எழுதுறது, நாவல் எழுதுறது, கவிதை எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். நாங்கள் பெரும்பாலும் நான் ஃபிக்ஷனுங்கிற பேரில் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இப்படியான ஒரு ஊடாட்டத்தில் எழுதி கொண்டிருப்பவர்கள். குறிப்பாக ஆய்வு இல்லை ஆய்வு கட்டுரைகள் அப்படின்னாவே அது வந்து ரொம்ப புள்ளி விவரங்களோடு கூடியது, படிக்க ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது மாதிரியான ஒரு பார்வை கோணத்திலிருந்து நாம் பெரிய அளவில் மாறுபட்டு வந்திருக்கோங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புனைவு என்பது ஆய்வுக்கு எதிரானது என்பது போன்ற ஒரு ஆய்வையும் புனைவையும் ரொம்ப எதிரும் புதிருமாக வச்சு பார்க்கக்கூடிய அணுகுமுறை தான் நம்முடைய ஆய்வுகளால், ஆய்வு சட்டகங்களால் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாசிப்புகள்லாம் இப்போ நமக்கு வந்துருச்சு. புனைவுக்கும் புனைவு அல்லாத எழுத்துக்குமான இடைவெளி என்பது பெருசு இல்லை. அதுகளுக்கு இடையிலே ஒரு நெருக்கமான ஒரு சன்னமான கோடு இருக்கிறது. பல நேரங்களில் கதை புனைவு புனைவாகவும் புனைவாகவும் மாறி இருக்கு. இப்போ அவர் பேசின அந்த உரையே கூட அதற்கான ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய சமூகங்களில் வரலாறு என்ற ஒன்றை நாம் தேடுற போது, எப்படி நாம் புனைவாக நம்புகிற ஒன்று, அந்த புனைவுகளுக்குள் இருக்கக்கூடிய உறவு, அதை நாம் தொடர்புபடுத்தி பார்க்கிற போது அதிலிருந்து உருவாகிற ஒரு சித்திரம் நமக்கு எப்படி வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு அல்லது சமூக அமைப்பை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்ற கருத்து. அந்த வகையில் இப்போ நம்முடைய கதைகளில் ரொம்ப முக்கியமான உணர்ச்சியாக, ரொம்ப நம்மளை உழுக்கக்கூடிய உணர்ச்சியாக இருக்கிறது வந்து மரணம், சாவு அல்லது அழிவு. மரணத்தையோ சாவையோ அழிவையோ பேசக்கூடிய படைப்புகள் சாகா வரம்பற்ற படைப்புகளாக மாறியிருக்கின்றன. நம்மை உழுக்கக்கூடியதாக, காலத்தால் நிற்கக்கூடியதாக, மக்களால் எப்போதும் நினைவில் இருக்கக்கூடியதாக, பகிரக்கூடியதாக, திரும்ப திரும்ப பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் கதைகள் எடுத்தாலும் கூட, அது அரசர்களின் கதைகளாக இருந்தாலும் கூட, அதில் வரக்கூடிய சாவு அல்லது அழிவு அப்படிங்கிற அந்த கதைப்பகுதி தான் மீண்டும் மீண்டும் நம்மிடம் பேசப்படுகின்றன. நான் இதில் என்னுடைய ஆய்வுக்கு நான் போனது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் கொஞ்சம் இதை பற்றி எழுதியிருக்கேன், வேறு இடங்களில் பேசியிருக்கேன். நந்தனார் பற்றி. நந்தனார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே உள்ள நுழைய விரும்பிய ஒரு சைவ பக்திமான். ஆனால் அவர் ஒரு தலித் என்பதனால அவரை அனுமதிக்கிறதில்ல. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தில்லை 3000 என்று சொல்லப்படக்கூடிய அந்தணர்களுக்கும் நந்தனாருக்கும் இடையிலே ஒரு பெரிய வாது நடக்கிறது. அப்புறம் அதை மீறி நந்தனார் உள்ளே போகிறாரு. போய் அவருடைய அந்த தில்லை 3000 என்று சொல்லப்படக்கூடிய அந்தணர்களுடைய கனவுல சிவன் வந்து சொன்னதுனால அவர் அனுமதிக்கிறாங்க உள்ள கோயிலுக்குள்ளே.
அப்புறம் அவர் போய் அந்த சிவன் ஜோதியில் கலந்து சிவனோட சேர்ந்துட்டாருங்கிறது தான் சைவ கதைகள் சொல்லக்கூடிய நந்தனார் கதை. ஆனாலும் கூட இந்த நந்தனாரில் எது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்றால் அவர் என்னவானார் அப்படிங்கிறது தான். அவர் உண்மையிலேயே ஜோதியில் கலந்துட்டாருங்கிறது என்னது அப்படிங்கிறது பற்றியான ஒரு விவாதம் பொதுவாக இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் நந்தனார் கதையை அளவுக்கு ஒரு பழைய துன்பம் திரும்ப திரும்ப வேறு வேறு கலை வடிவங்களில் எடுத்தாளப்பட்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நந்தனார் கதை இங்கே நாடகங்களாக நடத்தப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், ரிலையன் தோழர்லாம் இருக்காங்க. அப்போது வேறு மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது எது ரொம்ப முக்கியமாக அந்த கதைகளில் அதை மறு ஆக்கம் செய்து பார்த்தவர்களால் பார்க்கப்பட்டிருக்குன்னா, அவன் கடைசியில் இறந்து போகிறத பற்றியான டிஸ்கஷன் தான். அவன் உண்மையிலே சாமியில் கலந்துட்டானா, ஜோதி ஆயிட்டானா, அல்லது கொல்லப்பட்டானா, அல்லது என்னவானான் அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். அதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய படைப்புகளில், மறு ஆக்கங்களில் 20ஆம் நூற்றாண்டில். இப்படி நந்தனாருடைய கதையிலே அவனுடைய சாவு, அவனுடைய அழிவு, அவனுடைய மரணம் ஒரு கேள்வியாக இன்று வரையிலும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினேன். அது ஒரு அரசியல் கட்டுரை. அந்த கட்டுரையில் நான் ஒரு சின்ன தகவலை பேராசிரியர் சுந்தர் காளி எழுதின ஒரு கட்டுரையை மேற்கோள் காட்டினேன். அந்த கட்டுரை என்ன சொல்லுகிறது என்றால், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வலங்கைமானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆண்டார் கோயில் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு 250 வருஷமாக மனுநீதி சோழன் நாடகம் என்ற ஒரு நாடகம் நடத்தப்பட்டு வருது. அந்த நாடகம் 5 நாள் நடக்கும். அதில் 4ஆவது நாள் நாடகத்தில் ஒரு வெட்டியான் கதாபாத்திரம் வரும். அந்த வெட்டியான் கதாபாத்திரம் தன்னுடைய வரலாற்றை சொல்லுவது போல் அந்த பகுதி அமைந்திருக்கும் ஒரு பாடல். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த வெட்டியான், நான் ஒன்றும் இன்னைக்கு பிணம் எடுக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய குலத்தை சேர்ந்த ஒரு முன்னோன் மன்னனாக இருந்தான். அவன் பேர் நந்தன், நந்த மன்னனுடைய வாரிசு நான். இன்றைக்கி அதை நம்ம சொல்லுவோம்ல, ஆதியில் ஜாதி இல்லை பாதியில் வந்தது அப்படின்ற ஒரு பொருளில் நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த அர்த்தத்தில் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். இதை நான் அந்த கட்டுரையில் கோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அதை படித்த யாரோ ஒருவர், இன்றைக்கி வரைக்கும் அவர் பேர் தெரியாது, அதை நான் பதிவு பண்ணி வைக்கல, அவர் கூப்பிட்டார் என்ன, அவர் நம்பர் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து வாங்கி கூப்பிட்டாரு. இன்றைக்கி கிளாஸில் இருந்த பரபரப்பில் நான் அதை அப்படியே வச்சுட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் அந்த கட்டுரையில் நந்த மன்னன் இருக்கான்னு நீங்கள் சொன்னீங்க, அது உண்மைதான் சார் அப்படின்னாரு. என்ன எப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பட்டீஸ்வரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அந்த பட்டீஸ்வரத்தில் ஒரு நந்தமேடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். நந்தன் ஒரு அரசனாக இருந்த இடம் என்று அது நம்பப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் ஒரு 2 மாதத்தில் அங்கே போயிருந்தேன். போனால் அங்கே நந்தமேடுன்னு ஒரு பகுதி, அது ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு சின்ன இடம், அந்த பத்தாய மாதிரி ஒரு இடம், அதுக்கு பேர் தான் நந்தமேடுன்னு இருக்குது. அது கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் எங்கெங்கே கண்டுபிடிச்சி ஒரு சின்ன போர்டு இருந்துச்சு. அங்கே கேட்ட பின்னாடி அங்கே போகக்கூடிய திருமுல்லையாறு ஆற்று ஓரத்தில் ஒரு இடம் இருக்குது, அதான் நந்தமேடுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே போனால் அது ஒரு பெரிய ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு பெரிய மணல் பரப்பாக இருக்கிறது. அதை நிறைவி இப்போ வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் அது பார்க்கும்போதே தெரியும் அது நீண்ட காலம் ஒரு மேடாக இருந்த இடம் அப்படின்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய அந்த தரையில் பழைய ஓடுகள், சில உடைந்த சிலைகளுடைய சில்லுகள் இதெல்லாம் கிடக்குது, ரொம்ப பழைய சிலைகள்லாம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டால், அது ஏங்க நந்தமேடு அப்படின்னா, கலியபெருமாள்னு ஒருத்தர் ஃபீல்டு ஒர்க்கு நாங்கள் கேட்ட ஒரு பேர். அவர் சொன்னார், இங்கே நந்தன் ஒரு மன்னன் அரசாண்டான், அவனுடைய அரண்மனை இருந்த இடம் இது. அவன் சோழ ராஜாவுக்கு கட்ட வேண்டிய வரியை தவறுனதிலிருந்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில் அளிக்கப்பட்ட சாபத்தின் காரணமாக மண் மாறி பொழிந்து, மண் இடிந்து, அந்த அரண்மனை இடிந்து விழுந்து இந்த இடம் ரொம்ப மேடாயிடுச்சு. அதனால தான் அங்கே பாருங்கள் ஓடு கிடக்கு, எலும்பு துண்டுகள்லாம் கிடக்கும். இந்த இடம்தான், இந்த இடத்தான் அரசாங்கம் எங்களுக்கு இப்போ பட்டாவாக கொடுத்துருக்கு, அதனால் நாங்கள் இருக்கோம். ஆனால் இது
ஒரு நந்தராஜாவோட இடம் என்று அவர்கள் சொன்னாங்க. அப்போது இது ஒரு கதை தான் அவங்கள பொறுத்தளவுக்கு, இது ஹிஸ்ட்ரி இல்லை, அதுக்கான எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. அப்போது ஒரு அழிந்த இடத்தை தான் அவர்கள் நந்தமேடு என்று குறிப்பிடுகிறார்கள். அப்புறம்தான் எனக்கு அதை கொண்டு வந்து திரும்ப எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்னொன்று டக்குன்னு ஞாபகம் வந்தது. என்னுடைய ஊர் வந்து இங்கே செங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னூர்மங்கலம்னு ஒரு ஊர், என்னுடைய சொந்த ஊர். நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது, சின்ன வயசில் எங்களுடைய வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மேடான ஒரு பகுதி, ஒரு காட்டு ஓரத்தில், அந்த பகுதியை வந்து ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நத்தமேடுன்னு சொல்லுவாங்க. நந்தமேடு நத்தமேடு, இதுக்கு எதுவும் உறவு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்த போது அந்த நத்தமேட்டை பற்றி ஊரில் ஒரு கதை இருக்குது. அப்புறம் ஊருக்கு வந்த கேட்டால், ஆமாம், நத்தமேட்டில் அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்ததற்கான தடயங்களாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே ஓடு சில்லுகள், இந்த சில கருவிகள்லாம் கூட எடுத்திருக்காங்க, சில பானைகள், இதெல்லாம் கூட அந்த இடத்துல தோண்டி எடுத்ததை எங்கள் அப்பா ஞாபகப்படுத்தினார். அப்போது அங்கே ஒரு அழிந்த இடம் நந்தமேடு. கிட்டத்தட்ட இது நந்தமேடா இல்லை நத்தமேடாக இருக்குது, கொஞ்சம் சின்ன எழுத்து மாற்றம், மெல்லினம் வல்லினமாக மாறி இருக்கு, அவ்வளோதான் நடுவில். ஆனால் கதை ஒன்றா தான் இருக்குது. அழிவின் இடமாக தான் அதுவும் சொல்லப்படுது, இந்த நத்தமேடும் அழிவின் இடமாகத்தான் சொல்லப்படுகிறது. அப்புறம் செங்கத்துக்கு பின்னாடி ஒரு ஊர் அதே மாதிரி வளையாம்பட்டுன்னு இருக்குது, அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு. அந்த வளையாம்பட்டில் ஒரு நத்தமேடு இருக்கிறதா சொன்னாங்க. இன்னொரு நத்தமேடு இருக்கா அப்படின்ட்டு திரும்ப அங்கே போய் பார்த்தா, அங்கே ஒரு ஏரிக்கரைக்கு கீழே வயலாக இப்போ தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க, ஒரு உரல் இருக்காங்க அந்த அந்த இடத்துல, பழைய உரல், ஆட்டு உரல், மண்ணில் புதைஞ்சி மேலே நம்ம தடவி பார்த்தா தெரியும். என்னன்னு கேட்டாக்கா, இந்த இடத்துல அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தாங்க, இந்த இடம் அழிஞ்சு போயிடுச்சு, அதனால் இந்த இடத்துக்கு பேர் நத்தமேடுன்னு சொன்னாங்க. பட்டீஸ்வரம், முன்னூர்மங்கலம், வளையாம்பட்டு. அப்புறமா வந்து பிஞ்சூர், அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனமங்கலத்துக்காருக்கு தெரிஞ்சிருக்கும், பிஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே. அந்த ஊருக்கு போனால் ஒரு ஏரிக்கரைக்கு மேலே ஒரு பகுதி இருக்குது, அங்கே போய் இது மாதிரி அங்கே ஒரு நத்தமேடு இருக்குதுன்னு சொன்னாங்க. போனால் அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி ஓடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அதுவும் ஒரு அழிந்த இடத்தை பற்றியான நினைவை அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப துல்லியமான அங்கே என்ன இருந்தது அப்படிங்கிறது பற்றி தெரியல, ஆனால் அந்த இடம் பற்றியான ஒரு நினைவு, ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த ஞாபகம் எது பற்றியானதாக இருக்கிறது என்றால், ஒரு அழிவு பற்றி, சாவு பற்றியானதாக, இந்த அழிந்து போன இடம் பற்றியதாக இருக்கிறது. பக்கத்திலேயே ஆண்டிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் வரலாறில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டிப்பட்டி வந்து சங்ககால காசுகள் கிடைத்த இடத்துல ரொம்ப முக்கியமானது, சங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த ஊர் போனால் அங்கே ஒரு சாம்பல்மேடு என்ற நத்தமேடு, அங்கே முழுக்க இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் சமூக வலைதளத்தில் கூட போட்டிருந்தீங்க, பார்த்துருந்தீங்க, அங்கே இப்போ எலும்பு எல்லாம் கிடைக்குது பூமியிலிருந்து, சாதாரணமாக மேலே தோணுனாவே. அது ஒரு அழிவின் இடமாக அந்த மக்களுடைய நினைவில் இருக்குது. அதற்கான சின்ன சின்ன தடயங்கள் இருக்கிறது. பக்கத்தில் கோட்டாங்கல் அதே மாதிரி. பின்னாடி இங்கே செங்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வர வழியில் இருக்கக்கூடிய தொரப்பாடி, அங்கே ஒரு நத்தமேடு, அங்கே ஒரு வயக்காட்டு, அந்த காட்டு ஓரத்தில். அப்படியே நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பல இடங்களில், மொரப்பூர் வட்டத்தில் மொட்டாங்குறிச்சி நத்தமேடு, அப்படியே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சோமாண்டார்குடி நத்தமேடு, மோகூர். நீங்கள் நல்லா தெரியும், நீங்கள் ஹைவேஸில் சென்னையிலேருந்து திண்டிவனத்தை கிடக்கும்போது அங்கே பார்ப்பீங்க, திண்டிவனத்தை கிடக்கும்போது நத்தமேடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது அந்த ஜனங்க என்ன சொன்னாங்க, இங்கே வந்து பழைய காலத்தில் ஜனங்க இருந்தாங்க, அந்த உரல் கூட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த நத்தம் அப்படிங்கிற ஒரு பெயர், அந்த பெயருக்கு ஒரு நினைவு இருக்குது, அந்த நினைவோட தொடர்புடைய ஒரு சின்ன சின்ன தடயங்கள் இருக்கிறது. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த தொடர்புகள் அனைத்தும்
ஏதேனும் ஒரு அழிவை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அது ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்புறம் நான் பணியாற்றக்கூடிய மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் நான் இந்த இடங்களில் பார்த்தேன். இப்போ உதாரணமாக ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில், மதுரை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு பின்னாடி கோசல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு புத்தர் சிலை கிடச்சிதுன்னுட்டு தொல்லியல் துறையினர் சொன்னாங்கன்றதுனால அந்த சிலையை பார்க்க போனால், அந்த சிலை இருக்கக்கூடிய இடம் வந்து நத்தத்திமேடு. சரி, சின்னமனூரில் ஒரு ஆத்தங்கரையில் நடுவில் ஒரு புத்தர் சிலை இருக்கு, அந்த சிலையை பார்க்க போனால் அந்த இடத்தோட பேர் வந்து நத்தத்துமேடு. அப்புறம் சிவகங்கைக்கு பக்கத்தில் மல்லல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சிலையை பார்க்க போனால் அந்த இடம் ஊரில் என்ன என்று வழங்கப்படுகிறது என்றால் நத்தப்பிஞ்சை. நத்தப்பிஞ்சை. தலைவாசலுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த பார்க்க போனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே தலைவாசலில் இந்த ஒரு புகழ்பெற்ற 2 சிலைகள் இருக்கு இல்லையா தலைவாசல் பக்கத்தில், தியாகனூர், அங்கே வந்து நத்தக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த நத்தக்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ரத்தம் ஆறாக ஓடி கரை புரண்டதனால் அந்த இடத்திற்கு, அது ஒரு அழிவோட குறியீடு தான் ரத்தம், அப்படி இருக்குது. அப்போது தமிழ்நாட்டினுடைய எப்படி எல்லா இடங்கள்லையும் ஒரே பேர் இருக்க முடியும்? எப்படி இந்த ஒரே பேர் வந்து அது வெறும் பேராக இல்லாமல் அந்த பேரோட தொடர்பு கொண்டதாக தொடர்பு படுத்தி அந்த இடத்துக்கு ஒரு மீனிங் இருக்குது? அதை பற்றியான ஒரு நினைவு எப்படி ஜனங்க கிட்ட இருக்கு? ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இன்றைக்கு நவீன வரலாற்று ஆய்வுகளும் சட்டகங்களும் கேட்கக்கூடிய எந்த சான்றுகளும் இல்லை. அதில் நீங்கள் எவிடன்ஸ் படி அதை நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அது என்னவா இருக்குது? நினைவாக இருக்குது, ஒரு பேரோடு இருக்குது. இப்படியான ஒரு அடையாளத்தை அது பெற்றிருக்கிறது. பொதுவாகவே இந்த மேடுங்கிற இந்த சொல் வந்து ரொம்ப ஆய்வுக்குரிய ஒரு சொல். மேடு என்பது நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு பள்ளத்திலிருந்து மேடாக இருக்கக்கூடிய ஒரு மேட்டை குறிக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியோட பேராக நாம் நினைக்கிறோம். ஆனால் ஜனங்களுடைய நினைவை பொறுத்தளவுக்கு மேடுங்கிறது தானாக உருவானதாக நினைப்பதில்லை. அது ஏதோ ஒன்று அழிந்து அந்த அழிவின் இடிபாடாக அது மேடு உயர்ந்து நிற்கிறது என்ற பொருளில் தான் அவங்க அதை புரிந்து வழங்கி வருகிறார்கள். அப்போ மேடு. இப்போ இந்த நத்தங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தமிழ் இதில் பார்க்கும்போது எனக்கு அதில் கிடைக்கல. பொதுவாக நான் தமிழில் நிறைய பெயர்கள் தேடும்போது அது கிடைக்கலன்னா நான் பாலி டிக்ஷனரி பார்ப்பேன். உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊர்களுடைய பெயர் வந்து பாலிச்சொல். நேற்று என் ஸ்ரீராம் சொன்னார்ல, சிலாவட்டம், அது ஒரு பாலிச்சொல். செஞ்சி, அது ஒரு பாலிச்சொல். ஆற்காடு, ஆரங்களை கொண்ட அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அது பாலிச்சொல். நாம் வந்து ஒரு சமூகத்தை ரொம்ப மொழியாக புரிஞ்சிக்க முடியாது. அந்த மொழிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தோட தொடர்படுத்தி பார்க்கும்போது அது தத்துவம் வந்து மொழிகளை கடந்து ஊடாடுறது, அது ஒரு தனி தலைப்பு, அது இருக்கட்டும். இப்போது சிலாவட்டம். அப்போ அந்த பாலியில் நான் தேடும்போது இந்த நத்தம் என்கிற சொல்லுக்கு 3 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. நத்த என்பதற்கு 1 இழந்தது, 3 அழிந்தது, 2 அழிந்தது, 3 காணாமல் போனது. பாலி டிக்ஷனரியில் நத்த என்று சொல்லுவதற்கு பொருளாக முழுக்க அழிவோடு தொடர்புடைய, சாவோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு பொருளை அந்த டிக்ஷனரி தருகிறது. இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு, இந்த இடத்தினுடைய மீனிங்கை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு அங்கிருந்து இந்த தொடர்பு கிடைக்கிறது. அப்போது இந்த நந்தன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் அப்படிங்கிறது அவர் இருந்தாரா இல்லையா அது ஒரு பக்கம் இருக்க, நந்தன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து, ஒரு அடையாளம் வந்து நம்முடைய தமிழ் சமூக நினைவுகளில் ஏதோ ஒரு விதத்தில் திரும்ப அழிவை நினைவூட்டக்கூடிய, அழிவோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் நேராக நந்தன் பற்றியான கதைகளுக்கு, இப்போ நான் வந்து இந்த பெரிய புராண கதையை நிறுத்திட்டு நந்தன் பற்றிய வேறு வெர்ஷன்களுக்கு நம்ம போகலாம். இப்போ நந்தன் பற்றி நாம் போகும்போது நமக்கு கிடைக்கிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான பேரரசாக இருந்த மகத பேரரசு. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு வந்து திரும்பி சென்ற போது மகத பேரரசை பற்றி குறிப்பிடக்கூடிய குறிப்பீடுகளில்
அங்கிருந்த மகத பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய நந்தர்களுடைய வீரம் வெற்றி பற்றி ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அலெக்சாண்டருடைய குறிப்புகள். அந்த அளவிற்கு அது ஒரு முக்கியமான பகுதியாக அது இருந்தது. அதை ஆண்டவர்கள் நந்தர்கள். அதில் அந்த நந்தர்கள் பற்றியான கதைகள் இருக்கு இல்லையா, அது முழுக்க அதில் கடைசி மகாபதும நந்தனில் தொடங்கி கடைசி நந்தன் தனநந்தன் அது எப்படி நடக்கிறது என்றால், அவன் ஒரு சூழ்ச்சி செய்து கொல்லப்படுகிறான். அவன் தானாக கொல்லப்படுவதில்லை. அவனுடைய சாவுங்கிறது இயல்பானதாக இயற்கையானதாக அமையவில்லை. அந்த சாவு ஏதோ ஒரு அநீதியை பற்றியானதாக இருக்கிறது. அப்போ இந்த நந்தன் அப்படிங்கிற இந்த பெயர் அல்லது நத்த அப்படிங்கிற அந்த தொடர்புடைய சொல் அப்படிங்கிறது, அதோட நம்ம தொடர்படுத்தி பார்க்க வேண்டிய இன்னொரு சொல் வந்து ரத்தமும் நத்தமும் வேற வேற இல்லை. நம்ம ஊர்ல கூட சொல்லுவோம் ரத்தம் வர்றத நத்தம் வர்றதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் நாம. திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் இருக்கு இல்லையா, நத்தத்துக்கு ஊர் பெயர் காரணம் என்ன? நம்ம மாரியம்மனுக்கு வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு சுயம்பு கதை இருக்குல்ல, மாரியம்மன் எப்படி சுயம்புவாக தோன்றிச்சு, எப்படி தோன்றிச்சு? ஒருத்தர் ஏறு ஓட்டினார், அந்த கார் முகத்தில் குத்திச்சு, அல்லது ஒருத்தர் கடப்பாறை குத்தினார், முகத்தில் குத்திச்சு. அதிலிருந்து தான் அந்த சுயம்பு கதையை சொல்லுவோம். அதே மாதிரியான கதை தான் நத்தத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கும் சொல்லப்படுகிறது. இந்த கதையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் விவசாயத்துக்காக கடப்பாறையை குத்தும்போது சத்தம் கேட்டுச்சு. தோண்டி பார்த்தா ஒரு மாரியம்மன் சிலை, அது முகத்திலிருந்து ரத்தம் புகுன்னு வந்தது. அந்த ரத்தம் நிற்கவே இல்லை, அதை அடைச்சி போயிட்டே இருந்தது ஆறா. அதனால் இந்த ஊருக்கு பேர் நத்தம். ரத்தத்தை தான் நத்தன்றாங்க. அப்போது நத்தம் ரத்தம் அதுவும் அழிவோட தொடர்பு, லாஸ்ட் தான் அதுவும் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த நந்தன் அப்படிங்கிற இந்த மீனிங்கை நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தகவலை அல்லது ஒரு பிரதியில் நாம் படிக்கிற ஒரு தகவலை நாம் புரிந்து கொள்வதற்கு முற்றிலும் நம்மோடு தொடர்பில்லாத ஒரு இடத்துல ஜனங்களுடைய ஒரு இடத்துக்கு அவங்க வழங்கக்கூடிய ஒரு பேரில் இருந்து நாம் பார்க்குறோம். அப்போது அது ஒரு இடத்துல மட்டும் வழங்காமல் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி வழங்கப்பட போது எல்லா இடத்துலையும் இந்த சொற்களுக்கு இருக்கக்கூடிய பொது தொடர்பு என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு அழிவு தொடர்பான நினைவு பகிரப்படக்கூடிய இடங்களாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த நந்தன் கதை அப்படிங்கிறது, அப்போ நந்தன் அப்படிங்கிற இந்த இமேஜ் ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிறவன் யார் என்ன, இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த நந்தன் பற்றியான ஒரு வாசிப்பு அல்லது அவனை புரிந்து கொள்வது என்பது அது ஏதோ ஒரு விதத்தில் அழிவை ஒரு அபாண்டத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு அழிவாக ஒரு முடிவாக அவனுடையது இருக்கு அப்படிங்கிறது. தமிழில் இப்படி நாம் பார்த்துக்கிட்டே போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சங்க இலக்கியத்தில் நன்னன் ஒரு கேரக்டர் இருக்கு. கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்தில் நன்னனை மட்டும் 6 அல்லது 7 நன்னன் என்று ஆராய்ச்சியாளர்கள் பிரித்து சொல்கிறது உண்டு. நன்னன் செய் நன்னன், செங்கத்தை ஆண்ட நன்னன் மன்னன் பேர், சேயாற்றங்கரையில் இருக்கக்கூடிய நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிறது. கேரளாவில் இது மாதிரி சேர மரபனுடைய தொடர்ச்சியில் வந்தவனாக நன்னனை காட்டக்கூடியது, கொண்கானகானத்து நன்னன் என்று குறிப்பிடக்கூடியது. இதில் வரக்கூடிய ஒரு நன்னன் பாத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பாத்திரம். அவன் ஒரு கொல்லப்படுகிறான் ஒரு நன்னன். அந்த நன்னனுடைய கதை தான் தொன்மமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெண்ணை அவங்களுடைய காவல் மரமாக கருதப்படக்கூடிய மாமரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை பறித்து தின்றாள் என்பதற்காக ஒரு பெண்ணை அவன் கொன்றதாகவும், அந்த பெண்ணை பறிகுடித்த அந்த பெண்ணை சார்ந்த குழுவினர் அவன் மீது போர் தொடுத்து அவனை அவன் பழிக்கு ஆளாகி அந்த பழியின் காரணமாக கொல்லப்பட்டவனாக அந்த கதையிலே நன்னனை பற்றி சொல்லுகிறது. சங்க பாடல்கள்லையே நன்னன் அப்படிங்கிற இந்த நந்தனோட தொடர்புபடுத்தக்கூடியது, நன்னனும் நந்தனையும் தொடர்புபடுத்தக்கூடிய கதை ரெண்டும் நந்தனும் நன்னனும் ஒன்றா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற புரிதல் எங்கே கிடைக்குதுன்னா, நாம் இங்கே நந்தனுக்காக எதெல்லாம் சொல்கிறோமோ உள்ளூர் லோக்கல் ஹிஸ்ட்ரியில் லோக்கல் மெமரிஸில், இதெல்லாம் அப்படியே கேரளாவுடைய வட கேரளாவுடைய சிறகல், பாறாங்கல், மடாயி, நீலேஸ்வரம் இது மாதிரியான பகுதிகளில் அப்படியே லிட்ரலாக வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கே அதுக்கு பேர் நந்தன், அதுக்கு பேர் அங்கே என்ன பேருனா நன்னன். அந்த நன்னன் என்கிற பேர் எங்கே இருக்குன்னா நம்முடைய கிளாசிக் லிட்ரேச்சரான செவ்விலக்கியங்களான சங்க இலக்கியத்தில் இருக்குது. அப்போ ஒரு சுத்துது இதுக்குள்ள அப்படியே ஒரு லிட்ரேச்சர், அப்புறம் வழக்காற்றில் இருக்கக்கூடிய நினைவுகள், அப்புறம்
வேற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு, அப்புறம் மகத நாடு பற்றியான ஒரு ஹிஸ்டாரிக்கலான விஷயம், இப்படி வெவ்வேறு இடங்கள்லிருந்து வந்து கிடைக்கக்கூடிய இந்த இணைவுகள் நம்ம வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், இதை நாம் இன்னும் அப்போ நந்தன் அப்படிங்கிற இந்த பேர் அப்படிங்கிறது வெறும் பேராக இருக்க வாய்ப்பில்லை. இது ஏன் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை தருது. அப்போது இந்த அழிவு, இந்த சாவு அல்லது இந்த இழப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்குது நம்மக்கிட்ட, நம்முடைய மற்ற விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய எல்லா கதைகளும் எல்லா பகுதிகளிலுமே இந்த சாவோடு தொடர்புபடுத்தி அழிவோடு தொடர்புபடுத்திய நினைவுகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு கதை கூட சொல்கிறேனே, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அண்மையில் கூட வேட்டை வளத்தில் நான் பேசும்போது, அங்கே பேசும்போது தான் என் தொண்டை போயிடுச்சு. ஓகே, அங்கே கூட அந்த கதை சொன்னேன். படவேட்டம்மன் ரொம்ப புகழ்பெற்ற அம்மன் மாரியம்மன், அது மாரியம்மன் தான், அது படவேட்டம்மன் என்று சொல்கிறோம், ரேணுகம்மாள்னு சொல்கிறோம். அந்த படவேட்டம்மன் கதைக்கு வந்து ஒரு இது இருக்குது. ரேணுகம்மாள் அப்படிங்கிற ஒரு முனிவருடைய மனைவி, முனிவருக்கு அந்த அம்மா மேலே சந்தேகம் வந்துடுது. முனிவர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மகனில் ரெண்டு பேரில் ஒருத்தரை கூப்பிட்டு, நீ போய் உங்கள் அம்மாவை கொண்டுட்டு வா, தலை வேற உடம்பு வேறன்னு வெட்டிட்டு வான்னு சொல்கிறாரு. அவன் மாட்டாங்கிறான். ரெண்டாவது ஆள் வந்து பரசுராமன் தான் நம்முடைய எல்லா கதைகளையும் இணைப்புக்கான அடையாளமாக இருப்பார், ஐயப்பன். அப்போ பரசுராமன்கிறது வெறும் கேரக்டர் பேர் இல்லை, அது இரண்டு மரபுகளை இணைக்கிற எல்லா இடங்கள்லையும் பரசுராமன்கிற கேரக்டர் தான் கதைகளில் கொண்டு வர்றாங்க. அப்போது ஒரு உள்ளூர் மரபையும் இந்த மாதிரியான வெளியிலிருந்தோ அல்லது வேற ஒரு ரிச்சுவலையும் இணைக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பரசுராமனுடைய பேரை நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த இடத்துல பரசுராமன் வராரு. அவர் போய் அவங்க அம்மா வெட்டு வர சொல்லும்போது அவர் அப்பா பேச்சையும் கேட்கணும், ஆனால் அம்மாவையும் வெட்ட முடியாது அப்படின்னு முடிவு முன்னாடி அவர் ஒரு வரம் கேட்குறாரு, நான் வெட்டு வந்தால் எனக்கு ஒரு வரம் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவள் போயிட்டு, ஓகே இதுக்குள்ளே எவ்வளோ பேசலாம், ஓகே. அப்போது அவன் போய் அவங்க அம்மாவுடைய தலையை வெட்டிட்டு அப்பா கிட்ட வர்றான். வெட்டிட்டியா? வெட்டிட்டேன். அப்போ நான் கேட்ட வரத்தை கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன வரமோ கேளு அப்படின்னு வரத்தை கொடுக்குறார். என்ன கேட்குறாருன்னா, எங்கள் அம்மா இப்போ உயிரோட வேணும் அப்படின்ட்டு. இப்போ அதே நேரத்தில் அங்கே ஒரு அந்த வெட்டப்பட்ட இடத்துல ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் தன்னுடைய மனைவியை இதே மாதிரி சந்தேகத்தின் காரணமாக வெட்டிட்டு போயிட்டார். அதே இடத்துல போயிட்டு இந்த கதையில் சில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சில வடிவ வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா ஏமல சார்? இருக்கும். சில இடத்துல இது ஒரு அருந்ததியர் பெண்ணாக சொல்லுவாங்க, சில இடத்துல ஒரு வண்ணார் சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக சொல்லுவாங்க, சில வெர்ஷன்ஸ் மாறும். ஓகே, அப்படி அவன் போய் அந்த ரெண்டு பாடி வெட்டி இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், அவசரத்தில் அந்த உடலையும் இந்த தலையையும் சேர்த்து வச்சிடறான். அப்படி ஒரு முறை தான் அது உயிர்ப்பிக்க முடியும். உயிர்ப்பிச்சாச்சு. படவேட்டம்மனுக்கு இன்றைக்கியும் சொல்லப்படக்கூடிய, ரேணுகம்மாளுக்கு சொல்லப்படக்கூடிய கதை வந்து அந்த கதை தான். இப்போ இரண்டு இந்த தலை இழந்து போகிறது, திரும்ப அதை ஒட்டி வைக்கிறது, அந்த அழிவிலிருந்து ஒரு வழிபாட்டை நாம் வந்து கட்டமைக்கிறது, புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி நாம் நிறைய இந்த மாதிரியான கதைகளில் பார்க்கலாம். நீங்கள் வட தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அரவான் களப்பலி, நீங்கள் மகாபாரத ராமாயண கதையிலே மக்கள் பெரும்பான்மையாக அந்த கதையிலிருந்து எடுத்து நாடகமாக நடிக்கிற கதைகளே எதுவானா அழிவோடு தொடர்புடைய கதைகள் தான். அரவான் களப்பலி உங்களுக்கு தெரியும், அவனுக்கு 18 நாள் குருசேத்திரம் தொடங்கும் போது முதல்ல அவனை பலி கொடுத்து தொடங்குறதா தான் ஆரம்பிக்கிறது, ஒரு பலியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவன் அந்த பலிக்கு ஒத்துக்கொண்டாலும் கூட அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் என்னுடைய தலையிலிருந்து உயிர் போயிடக்கூடாது, 18 நாள் போரையும் நான் பார்த்துட்டு தான் என்னுடைய உயிர் போகணும். அதனால அவன் கண் திறந்த வடிவத்தில் நம்ம ஊர்களில் அந்த பலி இதில் வைக்கப்படுகிறது. அதை ஒட்டி நாடகம் நடக்கும், பாரத பிரசங்கம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அரவான் களப்பலி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ரிச்சுவலாக அங்கே இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அதுவும் பலியோடு தொடர்புடையது தான். நீங்கள் மாரியம்மன் சிலைகள் கூட ரொம்ப பழைய சிலைகள், நம்ம ஊரில் மாரியம்மன் பழைய இதெல்லாம் இருக்காது. நீங்கள் சோழர்கள் ராஜாக்கள் கதையெல்லாம் அவங்க கட்டின கோயில்களில் மாரியம்மன் கோயில் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் மாரியம்மன் தான் ரிச்சுவலாக உள்ளூரில் மக்கள்கிட்ட ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அது கூட நம்ம தலையை மட்டும்தான் வச்சு வணங்குவோம், அதுக்கு பேர் நம்ம கருமாரி என்று வணங்குவோம்.
நீங்கள் பெரிய மாரியம்மன் முழு மாரியம்மன் வச்சா கூட அதுக்கு பக்கத்தில் சின்ன தலையை வச்சு வணங்குவோம். அது இந்த வெட்டப்பட்ட தலையோட குறியீடு. அது ஒரு கருமாரியம்மன். அது வெறுமனே நீங்கள் ரேணுகம்மாள் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாள் என்றால் அங்கு ஒட்டப்படக்கூடிய இன்னொரு தலை கருமாரியம்மன் என்று சொல்லப்படுகிற போது அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு குறியீடு தான் அந்த தலை. அந்த தலை தான் இங்கே என்னவா பண்ணப்படுகிறது என்றால் நம்முடைய இதில் கருமாரியம்மன் என்ற நினைவோடு அது இணைக்கப்படுகிறது. இப்போ இந்த தலையை சிதைக்கிறது, அந்த தலையை மாற்றிட்டு இன்னொரு தலையை வைக்கிறது மூலமாக அர்த்தத்தை மாற்றுறது. ஒரு முகம்தான் அர்த்தம். இது அயோத்திதாசர் இது திரிபு என்று குறிப்பிடுகிறார். ஒரு சொல்லோட வார்த்தையை மாற்றுறது மூலமாக எப்படி ஒரு அர்த்தத்தையே மாற்ற முடியுது. இப்போ புத்தர்ன்ற இடத்துல பூவை எடுத்துட்டு மூ போட்டால் முத்தன் ஆயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த அடையாளமே இல்லாமல் போகுது. இப்போ இது மாதிரி நிறைய சொல்லு இருக்கு. இப்போ திருக்குறள் அப்படிங்கிற இடத்துல ரூவுக்கு பதிலாக ரீ போட்டால் அதுக்கு அர்த்தம் இன்னொன்னா மாறுது. அப்போ ஒரு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு சொல்லை அல்லது ஒரு எழுத்தை மாற்றுறது மூலமாக எப்படி நம்முடைய பண்பாட்டு வாசிப்புகளில் நாம் ஒரு அர்த்தத்தை மாற்றுறோம். ஏனென்றால் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே கதைகள் தான். கதைகளிலிருந்து தான் நமக்கு அர்த்தங்கள் உருவாகிறது. நாம் கதைகளிலிருந்து தான் வரலாற்றை பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த நேற்று ஸ்ரீராம் சொல்லும்போது சொன்னார், இது முழுக்க கதைகள், ஊர் பெயர்கள் இருக்குது, அதுக்கு எல்லாமே வேறு வேறு. இந்த எல்லா ஊர் பெயரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ சம்பந்தனூர்னு காலையில் ஒரு ஊர் பார்த்தோம். என்னது சம்பந்தனூர்? அண்ணாமலையார் தன்னுடைய அப்பாவுக்கு திதி கொடுக்க போன பின்னாடி திதி கொடுத்த ஒரு ரிச்சுவல் நடக்குது. ரிச்சுவல் நம்ம ஊரில் சம்பந்தம் கட்டுவாங்கல்ல, அதை கட்டுற ஒரு ரிச்சுவல் நடக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர் சம்பந்தனூர். அப்போ அந்த ஊர் பேர் வெறும் ஊர் பேராக இல்லை அந்த இடத்துல. அப்போ அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி சரியா தப்பா அது இணைக்கப்பட்டதா இல்லையாங்கிறது வேற. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியோட அந்த 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 ஊர் பேரோட ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ பக்கத்தில் மலையப்பம்பாடி, முன்னூர்மங்கலம் அல்லது நல்லான் பிள்ளை பெற்றால் எந்த ஊரை வேணாலும் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அந்த ஊர் அப்போ கதைங்கிறது என்ன அப்படிங்கிறதா, அந்த கதை அந்த பேரோட இணைஞ்சிருக்கு. அந்த பேருக்கு அந்த 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 கதையை நீங்கள் விவரிக்க சொன்னால் அவன் வேற எங்கிருந்து ஆரம்பிக்க மாட்டான். அந்த கதை அந்த பேர்லேருந்து தான் ஆரம்பிப்பான். அந்த பேரை விவரித்து சொல்லுவான். நல்ல, ஆண், பெள்ளை, பெற்றால், இப்படி இது 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 இப்படி பேசுவான். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுத்தி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து நாம இந்த தொன்மங்களை நாம் வாசித்து பார்க்கிற போது அதில் எது சேர்க்கப்படுது, அது ஏற்கனவே எது இருந்திருக்க முடியும், எது காலத்தால் நாளடைவில் மேலே படிந்து 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 இன்னொன்னா மாறுது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தொலைவாக போகாமல் உங்ககிட்ட இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற நினைவுகள், உங்களுடைய பெயர்கள், இந்த அடையாளங்கள், இதிலிருந்தே ஒரு வாசிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். தமிழில் பாருங்க, அறம்பாடுதல்னு ஒரு மரபு இருக்கு. ஒருத்தன் அறம்பாடி செத்துப்பா, சாகடிக்கிறது. அப்புறம் காம தகனம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா ரிச்சுவல், காமனை தகனம் செய்வது. அப்புறம் களப்பலி, அரவான் களப்பலி சொன்ன துரியோதனன் படுகளம் இருக்கு, உங்களுக்கு தெரியும், அது பெரிய ரிச்சுவல். குருசேத்திர போர். அப்புறம் நம்ம வீடுகளில் யாராவது இறந்துட்டா காரியத்துக்கு நாம் நடத்தக்கூடியது கர்ணமோட்சம், அபிமன்யு சண்டை. இப்படி நீங்கள் எல்லாத்திலுமே இந்த அழிவை தான் நாம் திரும்ப திரும்ப பேசி பார்க்குறோம், சொல்லி பார்க்குறோம். ஏன் நம்முடைய திருவிழாக்களுக்கு சொல்லப்படக்கூடிய கதைகள் கூட ஏதோ ஒரு வகையில் என்னவாக இருக்கிறது என்றால் ஒரு பலியை தொடர்புடைய. தீபாவளிக்கு உங்களுக்கு என்ன கதை சொல்றாங்க? ஒருத்தர் கொல்லப்படுறார், அதை அவன் வேற மாதிரி சொல்லுவான், அதை நம்ம வேற மாதிரி வாசிக்கிறோங்க. ஆனா அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த கதையில அது கிடையாது. அந்த கதையின் அடிநாதமும் ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க எல்லா இடத்துலையுமே பாருங்க, வதம் செய்து கொல்லப்படுறது தான் சொல்லும் அந்த கதைகள் எல்லாமே. இது எல்லாமே வேதிக்க ரீடிங்ல, வைதிக கதைகள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அழிவு தொடர்பான ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதன் மேல அவன் ஒரு அழிவு தொடர்பான அவனுக்கு உகந்த ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுவான். அந்த ஃபிக்ஸ் பண்றது அவன் எதுலேருந்து ஆரம்பிப்பான்னா, ஒரு பேர் வைக்கிறீங்களா, அந்த பேரோட கனெக்ட் பண்ணி ஆரம்பிப்பான். இப்போ நாம் என்ன பண்றோம்னா அந்த பேரை அவன் சொன்ன அர்த்தத்தில் திரும்ப சொல்ல ஆரம்பிப்போம். அவன் எப்படி பிரித்து சொல்லுவானோ அதிலிருந்து நாம் சொல்ல ஆரம்பிப்போம். இப்படி பண்டிகைகளுடைய தோற்ற கதைகளிலும் கூட நாம் பிரித்து பார்க்கும்போது இந்த விஷயம் ஏன் திரும்ப திரும்ப வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த ஆய்வு இந்த மாதிரியான விஷயம் இது மாதிரியான கதைகளுக்கு, புனைவுகளுக்கு முரணானது அல்ல. நம்ம தமிழ்லையே நிறைய பேர் இதை உடைச்சிருக்காங்க. நிறைய ரைட்டர்ஸ் நம்ம பேரை சொன்னால் சில பேரை சொல்ல முடியாமல் போயிடும், அதனால நான் சொல்கிறதில்ல. நிறைய பேர்
டாக்டர் தர்மராஜோட ஒரு முக்கியமான நான் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அவர் இங்கே இருக்கிறதுக்காக சொல்ல. எப்படி புனைவுக்கும் ஆப்புனைவுக்கும் இடையிலான இடைவெளியே அவர் கடக்கிற ஒரு வாசிப்பை தன்னோட ரைட்டிங் மூலமாக தொடர்ந்து செஞ்சு பார்க்குறார். ஆய்வு பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கரடுமுரடான ஒரு கட்டுத்திட்டமான பார்வையை அல்லது சட்டகங்களை தடைகளை அவர் உடைக்க முயற்சி பண்ணுறார். இது எப்படி ஏதாவது ஒரு இது பண்ணுறாரா, ட்ரிக்ஸ் பண்ணுறாங்களா, வாசகனை படிக்க வைக்கிறதுக்காக பண்ணுற ட்ரிக்ஸா? அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையினுடைய நிஜ வாழ்க்கையில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தருணங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைய புதிர்கள் இருக்கிறது. நாம் வந்துக்கிட்டே இருப்போம். அது ஏன் நடந்ததுன்னே சில விஷயங்கள் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஒரு வரலாற்று ஆசிரியன், ஒரு புனைவு ஆசிரியனுடைய மனம் இருந்தால்தான், அந்த புரிதல் இருந்தால்தான் அவங்க கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நான் அதை விரைஞ்சு முடிச்சிடுறேன். அப்படியான ஒரு ரீடிங் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நிஜ வாழ்க்கையில் இருக்கிற சில புதிர்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிறைய விஷயங்களை நம்ம இப்போ நிறைய ஹிஸ்டாரிக்கலான இடங்களுக்கு நான்லாம் ஃபீல்டு ஒர்க் போகும்போது எனக்கு வர்ற பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, சில விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அதுக்கு நீங்கள் எவிடன்ஸே காட்ட முடியாது, ஏன் இது இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்த நீங்கள் யார் அந்த எவிடன்ஸால் விவரிக்க முடியாத ஒன்றை யார் சொல்ல முடியும்? ஒரு புனைவு மனம் கொண்ட ஒரு ஹிஸ்டாரியன் தான் அதில் இது என்ன நடந்திருக்க முடியுங்கிற சொல்ல முடியும். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னது, ஆய்வுகள், தரவுகள், மேற்கோள்கள், சட்டகங்கள், இது மட்டும் போதாது. நாம் அதை தாண்டி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அளவில் நான் ஒரு சின்ன ஒரு கிராஃப்டை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே. அரங்க மதிர தனது ஆழமான கருத்துக்களை நிரப்பி சென்ற பேராசிரியர் தர்மராஜ் அவர்களுக்கும் பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு அடுத்த நிகழ்வாக சிறார் இலக்கியத்தை தொடங்க இருக்கிறோம். நன்றி. சிறார் இலக்கியம். டீ ரெடியா இருக்கா? இல்லை, இது முடியதான் டீ. சிறார் இலக்கியம் எவ்வளவு நமக்கு அவசியமும் ஆழமான